செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் பிரீத்தி திலீபன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஜதியோடு சதிராடு, அத்தியாயம் 12. ஹலோ, நிருபன் ஸ்பீக்கிங் என்று தனக்கு வந்த அழைப்பை ஏற்று பேச ஆரம்பித்தான் நிருபன். மாஸ்டர், நான் டைரக்டர் நித்யானந்தன் பேசுறேன். என்னோட அடுத்த படத்துக்கு நீங்க தான் கொரியோகிராஃபி பண்ணி தரணும் என்ற கோரிக்கையை கேட்டு புருவத்தை தேய்த்த நிருபன், பண்ணலாம் சார். படத்துல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? அதுல நான் எந்த சாங் பண்ணணும் என்று கேட்டான். ஒரே படத்தில் ஒவ்வொரு பாடலுக்கும் வேறு வேறு நடன இயக்குநர்கள் பணிபுரிவதும் நடக்கும் என்பதால் விபரம் கேட்டான். மொத்தம் 3 சாங் இருக்கு மாஸ்டர். எல்லாமே நீங்க தான் பண்ணி கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். பண்ணிடலாம் என்ற நிருபன் மேலும் விவரம் பேசியவன், படத்துல ஹீரோ ஹீரோயின் யாரு என்று கேட்டான். ஹீரோ ஆதித்யன், ஹீரோயின் மதனா. இந்த படத்துல ஹீரோயினுக்கு ஒரு சோலோ சாங் இருக்கு, அப்புறம் ஒரு ஃபாரின் சாங்கும் இருக்கு என்று இயக்குனர் சொல்லவும் நிருபனின் முகம் ஒரு நொடி சுருங்கி விரிந்தது. மாஸ்டர், அவன் அமைதியை பார்த்து அந்த பக்கமிருந்து குரல் வர தொண்டையை லேசாக செருமி கொண்டவன், யா எல்லாம் ரெடியானது சொல்லுங்க சார், நான் வந்து பண்ணித்தரேன் என்று பேசி முடித்துவிட்டு வைத்தவன் நெற்றி சில நொடிகள் யோசனையுடன் சுருங்கியே இருந்தது. மதனா நடிக்க சென்ற பிறகு அவளுடன் இதுவரை அவன் பணி புரிந்தது இல்லை. இதுவே முதல் முறை. எதற்கும் முதல் முறை உண்டுதானே என்று நினைத்து அலட்சியமாக தோளை குலுக்கி கொண்டு தனது வேலையை பார்க்க சென்றான். அன்று ஒரு படப்பிடிப்பை முடித்துவிட்டு நிருபன் காரில் வீடு திரும்பி கொண்டிருந்த போது நள்ளிரவாகி இருந்தது. தானே தான் காரை ஓட்டி சென்று கொண்டிருந்தான். அப்போது கடற்கரை சாலையை அவனின் கார் கடந்த நேரத்தில் சாலையின் ஓரமாக ஒரு கார் நிற்பதை பார்த்து வண்டியின் வேகத்தை குறைத்து கண்ணாடி வழியாக பின்னால் பார்த்தான். அவன் அறிந்த கார் தான் அது. ஒரு நொடி அங்கிருந்து சென்று விடலாமா என்று யோசித்தவன் பின் தலையை சிலுப்பிக் கொண்டு வண்டியை பின்னோக்கி செலுத்தினான். காரை நிறுத்திவிட்டு கண்ணாடியை இறக்கி பார்த்தான். சாலையோரம் நின்று கொண்டிருந்த காரின் முன் நின்று கார் பேனண்டை திறந்து ஏதோ செய்து கொண்டிருந்த டிரைவர் தலையை நிமிர்த்தி பார்த்தார். நிருபனை பற்றி அறிந்த டிரைவர் தான் என்பதால், சார் என்று அருகில் ஓடி வந்தான். காருக்கு என்னாச்சு என்று கேட்டான். என்னன்னு தெரியல சார், திடீர்னு நின்றுச்சு, அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் டிரைவர் சொல்ல. நீங்க மட்டுமா இருக்கீங்க என்ற நிருபனிடமிருந்து அடுத்த கேள்வி வந்ததும் அவனின் கண்கள் மூடியிருந்த கார் கண்ணாடிக்குள் ஒரு முகத்தை தேடி அலைந்தன. மேடம் அங்க இருக்காங்க சார் என்ற டிரைவர் சற்று இருட்டான பகுதியில் நின்றிருந்தவளை சுட்டி காட்டினார். காட்ஸ் எங்க என்று கேட்டான். அவள் வெளியே வரும்போது அவளின் பாதுகாவலர்கள் எப்போதும் பாதுகாப்பாய் இருப்பார்கள். இன்று ஒருவரும் இல்லையே என்று ஆராய்ச்சியாக பார்த்தான். மேடம் தான் அவங்கள வர வேண்டாம்னு தடுத்துட்டாங்க டிரைவர் சொல்ல, காரை விட்டு இறங்கிய நிருபன், உங்க மேடம் என் கார்ல வர சம்மதிச்சா நான் அவங்கள டிராப் பண்றேன் என்று டிரைவரிடம் சொல்லிக்கொண்டே இருட்டில் நின்றிருந்தவளை நோக்கி நடந்தான். காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த மதனா அவனை அங்கே எதிர்பாராமல் இனிதாக அதிர்ந்தாள். அந்த அரை இருட்டிலும் அவள் கண்களின் பளபளப்பு அவனை சென்று தாக்கியது. அப்புறம் ஹீரோயின் மேடம் காத்து வாங்குறாங்க போல என்று முக இறுக்கத்துடன் நக்கலாக உதட்டை சுழித்தான் நிருபன். நிரு என்று அவள் ஆவலாக அழைக்க, நிருபன் என்றான் அழுத்தமாக. அதுவே அவளை தள்ளி நிறுத்த உதட்டை கடித்தாள். அவளின் உதடுகளின் மீது பதிந்து மீண்ட அவனின் கண்கள் சுற்றுப்புறத்தை அலசியது. இருவரும் நின்று கொண்டு இருந்த இடம் அரை இருட்டாக இருந்தது. இதே அரை இருட்டு, அதில் முன்பொரு நாள் அவர்கள் தனித்திருந்த பொழுது என்று அவன் கண்ணில் வலம் வந்த அதே நேரத்தில் அதற்கு பிறகான அவளின் விலகல் இப்பொழுதும் அவன் நெஞ்சில் ஆணி அடித்தது. ஒரு சிறு விஷயம் என்றாலும் அவனிடம் ஓடி வந்து சொல்பவள் அவளின் திடீர் விலகலுக்கான காரணத்தை மட்டும் சொல்லாமல் விலகி சென்று விட்டாள். ஏன் விலகி செல்கிறாள் என்று புரியாமல் அவளின் அன்னையால் அவளுக்கு எதுவும் ஆபத்தோ என்று அவளின் வீட்டை அவன் சுற்றி சுற்றி வர அவளோ வீட்டையே காலி செய்து போய்விட்டாள். அவனின் அலைபேசி அழைப்பு எல்லாம் அனாமத்தாக போனது.
ஏன், எப்படி, எதனால் என்று அவன் ஒவ்வொரு நாளும் புரியாமல் தவிக்க, அவளோ அவனை பற்றி எந்த நினைவும் இல்லாமல் அடுத்தடுத்த படங்களில் நடித்து கொண்டு இருந்தாள். அதன் பிறகுதான் அவள் பிரிந்து சென்ற காரணத்தை அவனால் யூகிக்கவே முடிந்தது. வசதி, வாய்ப்பு, பேர், புகழ் எல்லாம் வரும்போது உடன் பழகியவர்களும் அந்நியமாக போவார்கள் என்று அவள் தனக்கு பாடம் கற்பித்து விட்டதாக நினைத்தவன் தானும் அதை தேடி ஓடினான். சிறிய பட்ஜெட் படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள், மேடை நிகழ்ச்சிகள், வெளிநாட்டு நிகழ்ச்சிகள், பிற மொழி படங்கள் என்று கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் விடாமல் எடுத்து செய்தான். அவனின் திறமையான நடனம் அவனுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடி தந்து கொண்டே இருந்தது. ஒருமுறை சைலேஷால் ஏமாந்ததால் மீண்டும் யாரும் தன்னை ஏமாற்றக்கூட முயலக்கூடாது என்று தானே உரியவர்களிடம் பேசி முடிவு செய்துவிட்டுத்தான் நடனம் அமைக்கவே ஒப்புக்கொள்வான். அவன் புகழ் சினிமா உலகில் பரவிய அதே நேரத்தில் சைலேஷிற்கு பட வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வந்தன. அதில் அவனை பார்க்கும் நேரமெல்லாம் அவரின் பார்வை வன்மத்துடன் படிந்து மீளும். அதையெல்லாம் நிருபன் கண்டுகொள்ளவே மாட்டான். கண்டுகொள்ள அவனுக்கு நேரமும் இல்லை என்பதுதான் உண்மை. முன்பிருந்த நட்புணர்வு மறைந்து உணர்ச்சிகள் துடைத்த முகத்துடன் தன் முன்னால் நிற்பவனை கண்ணில் வலியுடன் பார்த்தாள் மதனா. எப்படி இருக்க நிரோ என்றவளின் பார்வை தன் முன்னால் நிற்பவனின் தலை முதல் கால் வரை வருடியது. அவனின் அலை அலையான கேசம் இப்போதும் அப்படியே இருக்க, வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று எப்போதும் இலகுவாக இருக்கும் அவனின் முகத்தில் இப்போது என்ன உணர்வு இருக்கிறது என்று கண்டறிய முடியாவண்ணம் அவனின் முகத்தில் கடுமை ஏறி இருந்தது. சுழித்து தெரிந்த நெற்றி தன் இலகுத்தன்மையை இழந்து விட்டான் என்பதை அவளுக்கு எடுத்துரைத்து கொண்டு இருந்தது. அவனின் உடல் முன்பை விட முறுக்கேறி அவனின் சட்டையை கவ்வி பிடித்து கொண்டு இருந்தது. அவன் தொடர்ந்து நடனம் ஆடுவதே அவனுக்கு உடற்பயிற்சி போல்தான் என்பதால் அவனின் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் எதுவும் இல்லாமல் உடலை கச்சிதமாக வைத்து கொண்டிருந்தான். அவனின் பார்வையும் அவளை தான் ஆராய்ச்சியாக பார்த்து கொண்டு இருந்தது. முன்பை விட அவளின் முகம் பொலிவுடன் பளபளத்தது. முன்பே ஒல்லியாகத்தான் இருப்பாள் என்றாலும் இப்போது இன்னும் மெலிந்திருந்தாள். ஆனால் அந்த மெலிவும் கூட அவளின் அழகை மெருகேற்றியிருந்தது. அந்த அழகு நடிகையாக ஜொலிப்பதற்கு மெருகேற்றி கொண்டது என்ற உண்மை முகத்தில் அறைய நிருபன் முகத்தில் இன்னும் கடுமை ஏறியது. உங்களை விட வயது கூடிய ஒருத்தர்கிட்ட இப்படிதான் ஒருமையில நலம் விசாரிப்பீங்களா ஆக்டர் மேடம் என்றவனின் குரல் இருந்த உஷ்ணம் அவளை சுட்டெரித்தது. நிரு என்று திணறினாள் அவள். கால்மை நிருபன் என்று அவன் குரலை உயர்த்த அடுத்து பேச அவளுக்கு வார்த்தைகளே வரவில்லை. அவனிடம் அவனை விட சலசலவென்று பேசிக்கொண்டே இருப்பவள் அவள். இப்போது என்ன வார்த்தைகள் போட்டு எப்படி பேசலாம் என்பது கூட அவளுக்கு மறந்து போனது போல் இருந்தது. அவள் அப்படியே விக்கித்து நின்றுவிட, எனக்கு என்ன, சூப்பரா இருக்கேன். உங்களை விட நான் பிரபலம் இல்லைனாலும் என் தொழில நான் பிரபலம்தான் என்று அவன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல்ல, அவள் என்னவோ அவனை பெருமையுடன் தான் பார்த்தாள். அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் தளர்ந்து அவளின் முகத்தில் சிறு புன்னகையும் கூட தவழ்ந்தது. அவளின் உதட்டையே உறுத்து பார்த்தவன் சட்டென்று தலையை சிலுப்பி, நாம 2 பேரும் இப்படி தனியா நிக்கிறது நல்லதில்ல மேடம். எவன் எங்க இருந்து வீடியோ பிடிப்பானே தெரியாது. நாளைக்கு நாம ட்ரெண்டிங் ஆகிட்டா உங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு அவமானமா இருக்கும் என்று அவன் இகழ்ச்சியாக சொல்ல, அதிலிருந்த குத்தல் அவளை குறி தவறாமல் குத்தியது. நிரு அன்னைக்கு என்றவளை கை காட்டி நிறுத்தியவன், உங்க டிரைவர் திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்ததை பார்த்தா உங்க கார் இப்போதைக்கு ரெடி ஆகும் போல தெரியல. என் கூட வந்தா டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் இல்ல என்றவன் அங்கிருந்து நகர முயல, அவன் கையோடு கை கோர்த்து அவனுடன் செல்ல அவளுக்கு ஆசை வந்தது. ஆனால் இப்போது தங்களுக்கு இடையே குறுக்கிடும் அந்நிய தன்மையில் விரக்தியான பெருமூச்சு விட்டு அவனின் பின் நடந்தாள். டிரைவரிடம் காரை சரி செய்து எடுத்து வர சொல்லிவிட்டு இருவரும் நிருபனின் காரில் கிளம்பினர். காரில் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை என்பதே சிறிதும் இல்லை. சாலையை வெறித்தபடி நிருபன் வாகனத்தை செலுத்த, சாலையை ஒரு பார்வை பார்ப்பதும் நிருபனை திரும்பி பார்ப்பதுமாக தவிப்புடன் அமர்ந்திருந்தாள் மதனா. அவனுடன் ஏதேதோ பேச வேண்டும் போல் வாய் குறுகுறுத்தது. ஆனால் எங்கிருந்து பேச்சை ஆரம்பிப்பது, என்னவென்று விளக்கம் சொல்வது, தான் சொல்வதை அவன் சரியாக புரிந்து கொள்வானா என்று அவளுக்குள்ளேயே பெரும் போராட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அந்த போராட்டம் மௌன பரிபாஷையை தான் உருவாக்கியதே தவிர வார்த்தை முத்துக்களை உதிர்க்க விடவில்லை. அவளின் பார்வை தன்னை துளைப்பதை உணர்ந்தவன்
சட்டென்று திரும்பி அவளை பார்த்து புருவத்தை உயர்த்தினான். அவன் பார்ப்பான் என்று எதிர்பாராமல் தடுமாறினாலும், இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட நிரு என்றாள் மெல்லிய குரலில். அவள் ஒருமையில் அழைக்கக்கூடாது என்று அதட்டியும் அவளுக்கு அவனை அப்படி அழைக்கத்தான் வந்தது. டா டி என்று சகஜமாக பேசிவிட்டு இப்போது மூன்றாவது ஆளாக விலகி நின்று பேச அவளுக்கு வரவில்லை. அந்த மூன்றாவது ஆள் போலான நிலையை உருவாக்கியவளே அவள்தான் என்பதை அந்த நிமிடம் மறந்து போனாள் பாவை. ஆக்டர் மேடம், ஏன் டயலாக் எல்லாம் நீங்க பேசுறீங்க என்று புருவம் உயர்த்தி நக்கலாக சொல்லிவிட்டு சாலையின் பக்கம் பார்வையை திருப்பிக் கொண்டான். ப்ளீஸ் நிரு, எப்பவும் போல நீ என்கிட்ட பேச. ஆக்டர் இந்த உலகத்துக்கு தான், உனக்கு இல்ல என்றாள். உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் மேடம்? நீங்க பெரிய ஆக்டர், நான் ஒரு கொரியோகிராஃபர், அவ்வளவுதான். என்ன சொன்னீங்க? இந்த உலகத்துக்கு தான் ஆக்டரா? நீங்க சொல்றது உங்களுக்கே காமெடியா இல்ல? நீங்க உங்க ஆக்டிங் திறமைய முதலா காட்டினதே என்கிட்ட தான். மேடம், அதையெல்லாம் மறந்துட்டீங்க போல. மறந்துருப்பீங்க பின்ன. இப்ப அந்த ஆக்டிங்கால நீங்க இருக்கிற இடமே வேற இல்லையா? பழசு எப்படி ஞாபகம் இருக்கும் என்று இகழ்ச்சியாக சொன்னவனை பார்த்தவளுக்கு கண்ணில் நீர் கோர்த்தது. உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா நுரு என்று கேட்டபோது அவளின் குரல் கரகரக்க ஸ்டீரிங்கை பிடித்திருந்த அவனின் கைகள் இறுகியது. முதுகை இன்னும் விரைப்பாய் நிமிர்த்தினான். காரணமே இல்லாம ஏமாற்றப்படும் போது பேச மட்டும் என்ன, இன்னும் என்னென்னவோ கத்துக்கதான் வேணும். இல்லனா உங்களை போல ஆளுங்க நம்ப வச்சு கழு தருத்தர மாட்டீங்க என்று சொல்லென்று வார்த்தைகளை தெரிக்க விட்டான். அவள் தொண்டை குழி அடைத்து கொண்டது போல் அவதிப்பட்டு போனாள். நிரு என்று துடித்து போய் அழைத்தாள். நிருபன் என்றான் அழுத்தமாக. அதை பொருட்படுத்தாமல், நான் உன்னை கழு தருத்துட்டேன்னு சொல்லாத நிரு, என்னால தாங்க முடியல என்றாள். ஆட்ட அறுத்து அவிச்சு தின்னுட்டு பாவம் ஆடுன்னு வருத்தப்படுறது போல இருக்கு உங்க பேச்சு என்றான் வன்மையாக. அவன் ஒவ்வொரு பேச்சும் அவளை குத்தூசியாய் குத்தியது. பெரிய கத்தியால் குத்தினால் பெரிய வலியில் துடித்து ஒரேடியாய் மடிந்து விடலாம். சின்ன சின்ன குத்தூசியாக எடுத்து நிறுத்தி நிதானமாக ஒவ்வொன்றாக குத்தும்போது வாழவும் பிடிக்காமல் சாகவும் முடியாமல் துடிக்க வைக்கும். மதனாவிற்கும் அந்த நொடி அப்படித்தான் இருந்தது. இப்படி பேசாதடா நிரு, என்னால தாங்க முடியல என்றாள் நெஞ்சை ஒரு கையால் அழுத்தி பிடித்தபடி. திரும்பி அவளின் நிலையை பார்த்தவனின் கண்கள் சிவப்பேறி போய் கிடந்தது. தாடையில் அவன் கொடுத்த இறுக்கத்தில் காது மடல்கள் துடித்தன. நீங்க பெரிய ஆக்டரா இருக்கலாம், அதுக்காக என்ன மரியாதை இல்லாம பேசாதீங்க மேடம் என்று மூன்றாம் மனுஷியாய் அவளை விலக்கி வைத்தவன் அதன் பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளும் பேச்சு கொடுக்க முயலவில்லை. அவன் கொடுத்த குத்தல்களின் வலியே அவளை உள்ளிருந்து குடைந்து கொண்டு இருந்தது. மீண்டும் அமைதியான பயணம். ஆனால் அவர்கள் மனமோ இரு மடங்காய் ஆர்ப்பரித்து இறைச்சலாய் கத்தியது. மதனாவிடம் வழி கேட்காமலேயே அவளின் வீட்டின் முன் காரை நிறுத்தினான் நிருபன். சிறு திடுக்களுடன் அவனை பார்த்தாள். தன் இருப்பிடம் கூட தெரிந்து வைத்திருக்கிறானா என்ற கேள்வி எழுந்தாலும் அதை அவனிடம் அவள் கேட்கவில்லை. கேட் கதவு மூடியிருக்க ஹாரனை ஒலிக்க விட்டு கொண்டு இருந்தான். கேட் திறந்த பிறகும் அவள் இறங்காமல் இருக்க, எனக்கு நேரமாகுது அவள் முகம் பார்க்காமல் சொன்னான். என் மேல கோவமா இருக்கும் போதும் என்ன பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கியா நிரு என்று அடக்க பார்த்தும் முடியாமல் கேட்டுவிட்டாள். நீங்க பெரிய ஸ்டாருங்க மேடம், உங்க வீடு சின்ன குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அலட்சியமாக தோளை குலுக்கினான். சின்ன பிள்ளைக்கு தெரியறது இருக்கட்டும், நீயே தெரிஞ்சு வச்சுக்கிட்ட நிரு. நான் தான் உன்னை பொறுத்தவரை உன் கழுத்தை அறுத்தவளாச்சே. அப்போ என் மேல உன் கோபம் எல்லாம் வெளி பார்வைக்கு மட்டும் தானா நிரு என்று மென்குரலில் கேட்டவளை திரும்பி பார்த்து உக்கிரமாக முறைத்தவன், மேடம் கொஞ்சம் என் காரை விட்டு இறங்குறீங்களா என்றான் பல்லை கடித்து கொண்டு. விட்டால் அவளை காரை விட்டு பிடித்து தள்ளிவிடும் வேகம் அவன் கோபத்தில் தெரிய ஒரு நொடி நடுங்கி போனவள் அடுத்த நொடி வேகமாக கார் கதவை திறந்து இறங்கிவிட்டாள். அவள் இறங்கிய அடுத்த நொடி கண் இமைக்கும் நேரத்தில் சட்டென்று வண்டியை கிளப்பி கொண்டு சென்று விட்டான் நிருபன். கார் கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டு இருந்தவள் இயலாமை கலந்த உஷ்ண பெருமூச்சு விட்டு தன்னை நிதானப்படுத்தி கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். அவள் வீட்டிற்குள் சென்றதும், ஸ்வீட்டி, இந்த நேரம் எங்க போயிட்டு வர? அது யாரு உன்னை டிராப் பண்ணிட்டு போறது? நம்ம கார் எங்க என்று தூக்கம் கலந்த கண்களுடன் மாடியிலிருந்து இறங்கி வந்தபடி கேட்டார் அனிதா. பால்கனியிலிருந்து பார்த்திருக்கிறார் என்று புரிந்தது. தூக்கம் வரலையாமா? சும்மா வெளியே போயிட்டு வரேன், நம்ம கார் பாதி வழியில நின்றுச்சு,
டிரைவர் பார்த்து எடுத்துட்டு வருவான் என்றவள் அவரின் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மாடி ஏறினாள். அப்போ நீ யார் கூட வந்த என்று தன்னை தாண்டி சென்றவள் கையை பற்றி நிறுத்தி கேட்டார். அமைதியாக திரும்பி அன்னையின் கண்களை கூர்ந்தவள், இந்த நேரத்துல இன்னொருத்தர் கார்ல இருந்து நான் வந்து இறங்குறேனா அது யார் காரா இருக்கும்னு உனக்கு தெரியாதாமா என்று கூர்மையுடன் கேட்டாள். கண்களை பெரிதாக விரித்து அதிர்ந்த அனிதாவின் கை மகளின் கையை விட்டது. அன்னையை உதட்டை சுளித்து பார்த்துவிட்டு மாடி ஏறினாள் மதனா. அந்த நிருபன் திரும்ப உன் வாழ்க்கையில நுழைய நினைக்கிறானா? அதுக்கு நான் விட மாட்டேன் என்று மனதிற்குள் கருவிக்கொண்டு அதே இடத்தில் நின்றார் அனிதா.